ஹலோ விவஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, பைனான்ஸ் P2P மூலமாக நீங்கள் யூஎஸ்டிடி இல்லை வந்து கிரிப்டோ கரன்சி எந்த ஒரு கரன்சி பை அண்ட் செல் பண்ணாலும் அதில் வந்து அப்பீல் எப்படி பண்ணுறது, அப்பீல் எப்படி வந்து ரிசால்வ் பண்ணுறது, அப்பீலுக்கு என்னென்ன மாதிரியான எவிடன்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். இதில் வந்து ஒரு யூசர், அதாவது இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு யூசர், நானும் ஒரு யூசர். இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஆன்லைனில் யூஎஸ்டிடி வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆன்லைனில் ஆட் போட்டிருக்கவங்களை பார்த்து நீங்கள் வந்து பை ரெக்வெஸ்ட் வந்து கொடுப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை, இல்லை வந்து தப்பாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து யூஎஸ்டிடி செல் பண்ணும் போது ஒரு யூசர் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா, இந்த பைனான்ஸ் ஷாப்ன்றது இந்தியாவில் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது வந்து இன்டர்நேஷனல் ஃபுல்லுமே இங்கே பைனான்ஸில் P2P பை அண்ட் செல் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இதில் வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஓடி போயிடலாம், இல்லை யாருக்காவது வந்து பேமெண்ட் பண்ணிட்டா ஆட் போஸ்ட் பண்ணியிருக்கவங்க அப்படியே வந்து ஆடு வந்து ஆஃப்லைனில் போயிட்டு அப்படியே உங்களை ஏமாத்திட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் இம்பாசிபிள். இதில் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அந்த மைண்ட் செட்டில் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இதில் வந்து எந்த ஒரு யூசருமே வந்து ஏமாறக்கூடாது. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அவன் வந்து டாலர் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய பெயினாக இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் யூஎஸ்டிடி வந்து செல் பண்ண வரும்போது ஒரு பையர் வந்து ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா, அந்த ஆன்லைனில் ஆட் போட்டு உங்களுக்கு வந்து பே பண்ணார்ல அவரோட ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். இந்த ஆர்டர் பாருங்க, வெறும் 9 யூஎஸ்டிடி தான், அதாவது 9.28 யூஎஸ்டிடி வந்து நான் வந்து அதாவது பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து பேமெண்ட் வந்து போட்டிருக்கேன். இந்த ஆர்டரை கஸ்டமர் சப்போர்ட் மூலமாக நான் வந்து எப்படி ரீசால்வ் பண்ணான்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அப்பீல் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. வெறும் 848 ரூபாய் ஏனாருக்கு தான் வந்து நான் வந்து பேமெண்ட் பண்ணினேன். என்ன இதில் நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து சேட் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடலாம், அப்படியே மேலே போயிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ண உடனே என்னோட அக்கௌண்ட்லேருந்து வந்து ஃபண்டு வந்து டெபிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே வந்து நான் போட்டிருக்கேன். 848 ஸ்டேட்டஸ் பாருங்க, பெண்டிங்னு இருக்குது. சரிங்களா, பெண்டிங் இங்கெல்லாம் வந்து சென்ட்னு இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் பெண்டிங்னு இருக்கு. ஆனால் என்னோட இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பேமெண்ட் வந்து பண்ணால் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மஸ்ட் 48 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து அதாவது பையராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேருந்து பேமெண்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் வந்து பெண்டிங் ஆயிடுச்சு, அவரோட அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலன்னு சொல்லி அவரோட சைடு வந்து கிளைம் வந்து ப்ரூஃபாக வந்து இங்கே எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மஸ்ட் 48 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லணும் அந்த யூசரை. சரிங்களா, அதே தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, இட்ஸ் பெண்டிங், ப்ளீஸ் வெயிட் 48 ஹவர்ஸ் சொல்லியிருக்கேன். வென் யூ ரிசீவ் பேமெண்ட் நோட்டிஃபை மீன் நான் வந்து கம்யூனிகேஷன் சேட்டில் போயிட்டு சேட் பண்ணுறேன். ஆப்போசிட் பார்ட்டி கவுண்டர் பார்ட்டி என்ன சொல்றாருன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காரு. டோன்ட் வரி, இஃப் ஐ ஹேவ் ரிசீவ்டு த சேட் அமௌண்ட் தென் ஐ வில் ரிலீஸ் யூஎஸ்டிடி. எனக்கு வந்து பேமெண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் வந்து இங்கே சேட்லேயே வந்து பார்த்துக்கணும். இந்த சேட்டில் டைப் பண்ணுற எவ்ரி வேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பைனான்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் டீம். ஓகே, இங்கே நம்ம டைப் பண்ணுற எல்லா வேர்ட்ஸுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் மஸ்ட்டு வந்து செக் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து எவிடன்ஸாகவும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி கோர்ட்டில் போயிட்டு கோர்ட்டில் வாதாடுறோமோ அது மாதிரி தான் இங்கேயுமே வந்து நம்ம சேட் பண்ணுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க இந்த இடத்துல ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட பேங்க்ல இருந்து அமௌண்ட்டு வெளியே போனதுக்கான வீடியோ எவிடன்ஸ் வந்து நாங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஓகே 1 செகண்ட், இது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இந்த வீடியோ எப்படி எடுக்கணும்னா, இந்த வீடியோ எடுக்கிறது நீங்கள் மஸ்ட் வந்து 2 மொபைல் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ கூகுள் பே மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கலாம், சர்ச் பாக்ஸில் கூகுள் பேன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணி அதில் வந்து ஓப்பன் கொடுத்து ஸ்டூடெண்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து பேலன்ஸ்லாம் செக் பண்ணாலும் அது கீழே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு காலம் வந்து இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஷோ பண்ணி இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்து இந்த டைமுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ற எவிடன்ஸ் வந்து நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ணி இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 200 MB முடியும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இந்த கம்யூனிகேஷன் சேட் எவிடன்ஸு. அப்பீல் சேட்டுமே அதே தான். அப்பீல் சேட் நம்ம வந்து பின்னாடி போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ 200 MBக்குள்ளார நீங்கள் வீடியோ எடுத்து 2 மொபைல் வச்சுக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போடுறது இல்லை ஏதாவது கிராப் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் எது பண்ணாலுமே பைனான்ஸோட சப்போர்ட் டீம் வந்து ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்லி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஃபண்ட் இருந்தாலும் அதை வாங்கி பாதிக்கப்பட்ட யூசருக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா, இதில் வந்து நீங்கள் கவனத்தில் வந்து வச்சுக்கணும். 2 மொபைல் வச்சுக்கணும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்கல்ல, அதே சேம் ஃபார்முலா தான். நீங்கள் கூகுள் பேல பண்ணால் கூகுள் பேன்னு சர்ச்சில் வந்து டைப் பண்ணணும், ஃபோன்பேனா ஃபோன்பேன்னு டைப் பண்ணணும். இப்போ பேங்கிங் ஆப்லேருந்து வந்து ஒரிஜினல் பேங்க் ஆப் இருக்குல்ல, இப்போ ஆக்சிஸ் பேங்க், கோடாக் அப்படின்னா ஆக்சிஸ் மொபைல் பேங்கிங், கோடாக் மொபைல் பேங்கிங், இல்லை சென்ட் மொபைல் பேங்கிங், ஐ மொபைல் பேங்கிங், இந்த மாதிரி வந்து சர்ச்சில் வந்து டைப் பண்ணி அப்புறம் அதுக்குள்ளே போய் லாகின் பண்ணி இன்னொரு மொபைலில் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டிங்கன்னா பேங்கோட ஆப் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ அது அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான்
பைனான்ஸில் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நான் வீடியோ போட்டுட்டு செக் மை வீடியோ எவிடன்ஸும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சாம்சங் வாலெட்னு இருக்குது, நம்ம கூகுள் பே ஃபோன்பே மாதிரியே சாம்சங் வாலெட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் இந்த அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ரிசல்யூஷன் இன் ப்ராக்ரஸ்னு இருக்குது. இந்த என்கொயரி ரிசல்யூஷன் மேக் டேக் அப் டு 2 டேஸ்னு இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் வந்து சேட்டில் வந்து போட்டிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிவன் ரெசல்யூஷன் கைண்ட்லி வெயிட் ஓகே அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபீட்பேக்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து ரிப்ளை பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, யுவர் பேமெண்ட் இஸ் பெண்டிங், யுவர் பேங்க் சர்வர் டவுன், ப்ளீஸ் கேன்சல் த ஆர்டர், இஃப் யூ பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ளீஸ் ஷேர் த ஸ்க்ரீன்ஷாட். அதாவது என்ன சொல்றாருன்னா, உன்னோட பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகல, அதனால இந்த ஆர்டர் வந்து நீ கேன்சல் பண்ண, சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடு, அதுதான் வந்து வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஐ கேனாட் ரிசீவ்ட் ரீஃபண்ட், அதாவது என்னோட அக்கௌண்ட்லேருந்து ஆல்ரெடி அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, என் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வரல, ஸோ அதனால் நான் எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்றதுக்காக யூ மஸ்ட் வெயிட் 48 hours நான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன். மை பேமெண்ட் ஆல்ரெடி ப்ராசஸ்ன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் அகைன் அதே ஸ்க்ரீன்ஷாட்டை மறுபடியும் எடுத்து போட்டிருந்தேன். செக் திஸ் இட்ஸ் ப்ராசஸிங் நான் வந்து சொல்லியிருக்கேன். லிசன் பிரதர், திஸ் இஸ் எ ப்ராப்ளம் வித் யுவர் பேங்க். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதர் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. நோ மை பேங்க் ஒர்க்கிங் வெல் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இட்ஸ் யுவர் சைடு ப்ராப்ளம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? என்னோட பேங்க் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது, இது உன்னோட சைடு ப்ராப்ளம் தான்றதை நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்டர் இதே சேம் பேங்க்லேருந்து நான் வந்து பேமெண்ட் பண்ணேன், இமீடியட்டாக வந்து பே ஆயிடுச்சு, அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, ஐ கம்ப்ளீட்டட் சேம் பேங்க் திஸ் ஆர்டர் ஆஃப்டர் யூ ஸ்ட்ரக்டு மை பேமெண்ட் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது நான் ஆல்ரெடி ஒரு பேமெண்ட் பண்ணேன், அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஐயா நான் உனக்கு பேமெண்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பேமெண்ட் போகல. இந்த ஆர்டர் ஐடி, இது எதுக்காக இந்த ஆர்டர் ஐடியில் நாங்கள் கம்யூனிகேஷனில் போயிட்டு ஷேர் பண்ண, இந்த ஆர்டர் ஐடிக்கும் இவருக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஆர்டர் ஐடி, இந்த ஐடியை நான் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக கஸ்டமர் சப்போர்ட் வந்து இந்த சேட்டில் நாங்கள் என்னென்னலாம் பேசியிருக்கோம் அப்படின்றத எவிடன்ஸாக வச்சு இந்த ஆர்டர் ஐடியை காப்பி பண்ணி பார்த்துட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட கடைசி அந்த 4 நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை வச்சு XXXன்னு போட்டு 0.0344 அந்த மாதிரி ஒரு பேங்க்குக்கும் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். அந்த ஆர்டர் ஐடியும் இதையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க சொல்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐ எம் டூயிங் சேம் பேங்க் அக்கௌண்ட் இஸ் பேமெண்ட் கோயிங் ஸ்மூத்லி. நான் வந்து அதே பேங்க்லேருந்து தான் அனுப்புனேன், பேமெண்ட் வந்து ஸ்மூத்தாக வந்து போச்சுன்னு சொல்லியிருக்கேன். யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஒன்லி இஷ்யூன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷன் அந்த இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பட் இன் மை சைட் மை பேங்க் சர்வர் தெர் இஸ் நோ இஷ்யூன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்லியிருக்கேன், செக் மை பேங்க் நேம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, லாஸ்ட் 4 digit ஆஃப் அக்கௌண்ட் நம்பர், மஸ்ட் செக் பேமெண்ட் டைம், யுவர் பேமெண்ட் டைம் அண்ட் தென் திஸ் பேமெண்ட் டைம் அப்படின்னு உன்னோட பேமெண்ட் டைமும் என்னோட பேமெண்ட் டைமும் நான் ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷன் இன்னொருத்தருக்கு நான் பே பண்ணல, அதையும் வந்து பாருன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பட் அஸ் பெர் ஸ்டேட்மெண்ட் த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் பெண்டிங் அப்படின்றத மறுபடியும் அதே விஷயத்தையே வந்து திரும்ப சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் யுவர் பேமெண்ட் டைம் இஸ் 4:50 PM, மை அனதர் பேமெண்ட் டைம் இஸ் 4:55 ஃப்ரம் அனதர் ஆர்டர்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். உனக்கு 4:50 நான் பே பண்ணேன், அதுக்கப்புறம் 4:55 நான் இன்னொரு நபருக்கு பே பண்ணேன், அந்த பேமெண்ட் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு இல்லை, மை பேங்க் சர்வர் நோ ப்ராப்ளம் ஓகே அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் மை பேமெண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்டு கைண்ட்லி வெயிட் 48 hours. இந்த மாதிரி வந்து ஒரு யூசரை நீங்கள் ஹோல்ட் தான் பண்ண பார்க்கணும். சடனாக வந்து அவங்க கேன்சல் பண்ண சொல்கிறான்னு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் கேன்சல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, லிசன் ஐ டோன்ட் ஃபோர்ஸ் யூ பட் ரியல் இஸ் ரியல், அந்த சைடு அமௌண்ட் இஸ் பெண்டிங் ஃப்ரம் யுவர் சைடுன்னு வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் என்னதான் சொன்னாலும் உண்மையை வந்து மறைக்க முடியாது, அந்த டிரான்சாக்ஷன் வந்து பெண்டிங்கில் தானே இருக்குது, அதை வந்து ஒத்துக்கோங்க அப்படின்றாரு. இஃப் மை பேங்க் அக்கௌண்ட் சர்வர் ஹேஸ் பேமெண்ட் தான். இந்த மாதிரி எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மஸ்ட்டு 48 hours வந்து வெயிட் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்கள், மறுநாள் அடுத்த நாள் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அமௌண்ட் சக்ஸஸ்ன்னு எனக்கு வந்து ஃபோன்பே வாலெட் சொன்னால அதில் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ பெண்டிங்னு காமிச்சிட்டு இந்த இடத்துல வந்து டிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் கேன்சல் பண்ண சொன்ன போது நான் கேன்சல் பண்ணியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் கேன்சல் ஆனதுக்கப்புறம் அந்த டாலரை அவர் இன்னொருத்தர்கிட்ட போய் விற்று இந்த 848 ரூபா அமௌண்ட்டுக்கான யூஎஸ்டி இன்னொரு நபர்கிட்ட விற்று அந்த அமௌண்ட் வந்திருக்கும். அகைன் 2 நாள் கழிச்சு என்னோட பேமெண்ட்டும் மறுபடியும் அவருக்கே வந்து போகும். அப்போ டோட்டல் 1600 சம்திங் வந்து அவருக்கு வந்து போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மஸ்ட்டு கேன்சல் பண்ணக்கூடாது, 40 hours முடியும் வெயிட் பண்ண சொல்லணும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி எங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அப்பீல் ஹிஸ்ட்ரிக்கு வந்து வந்துடலாம். சரிங்களா? கஸ்டமர் சப்போர்ட்டில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும். இந்த ஒரே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பைனான்ஸ் P2Pயில் நீங்கள் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. சரிங்களா? ஃபஸ்ட்டு அப்பீல் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஐ ஹவ் மேட் த பேமெண்ட் பட் செல்லர் ஹாஸ் நாட் ரிலீஸ் த கிரிப்டோ அப்படின்ட்டு வந்து நான் தான் வந்து அப்பீல் பண்ணேன். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அப்பீல் பண்ணேன். சரிங்களா? பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அப்பீல் பண்ணலை. ஓகே,
அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க. டியர் செல்லர், த பையர் இன்ஃபார்ம்டு தட் ஹி ஹாஸ் ஆல்ரெடி பெய்டு த ப்ரொவைட் த அட்டாச் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட். ப்ளீஸ் செக் அண்ட் யூ ஹேவ் ரிசீவ்டு த பேமெண்ட் ஆர் நாட். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துச்சா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் நாட் ரிசீவ் த பேமெண்ட் கைலி ரெஸ்பாண்ட் ஹேர் அண்ட் ப்ரொவைட் த யூ ஹேவ் நாட் ரிசீவ்டு த பேமெண்ட். அதாவது உன் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா நீ வந்து ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் do not release the crypto unless you actually received the payment. If you do not receive the feedback from you within 45 minutes, this order will be released without additional notification. அதாவது 45 நிமிஷத்துக்குள்ளார உன் அக்கௌண்ட்டில் பணம் வந்துச்சா இல்லையான்னு நீ பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணலை எங்களுக்கு அப்படின்னா நாங்கள் வந்து அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்களே வந்து ஆர்டரை ரிலீஸ் பண்ணி அதாவது எனக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து செல்லருக்கு சொல்கிறது, டியர் செல்லர். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டியர் பையர் இந்த இடத்துல இருக்குது. we understand that you have made the payment the seller in order. I assist you faster. Kindly upload the proof of payment. Make sure the date, time, account number and the names sender, receiver are displayed. Please provide within 45 minutes. Thank you for your cooperation. அதுக்கப்புறம் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ரூல்ஸு, சார்ஜிங் அந்த இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னன்னா, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே வந்து வீடியோ ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. அதாவது ஒரு செல்லர் வந்து அவர் அக்கௌண்ட்டில் பணம் வரல அப்படின்றதுக்காக அவரோட யூபிஐடி கொடுத்தாலும் சரி, அந்த யூபிஐடி வந்து மஸ்ட் வீடியோவில் வந்து ஷோ ஆகணும். இப்போ ஃபோன்பேனா ஃபோன்பேல ஹிஸ்ட்ரின்னு ஒரு பேஜ் இருக்கும். கூகுள் பேனா கூகுள் பேல டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த மாதிரி பேங்கிங் ஆப்னா ஹிஸ்ட்ரி ஸ்டேட்மெண்ட்னு ஒரு பேஜ் இருக்கும். சரிங்களா. இதெல்லாம் மஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோவில் ஒரு யூபிஐடி மூலமாக பே பண்ணுறோம், இல்லை கியூஆர் கோடில் வந்து பே பண்ணுறோம். நம்ம தான் ஒரு கியூஆர் கோடை கொடுத்துட்டோம், அந்த கியூஆரில் வந்து அவன் பே பண்ணிட்டான், அதில் நேமே இல்லை, நம்ம இந்த அமௌண்ட் எடுத்து ஓடி போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு மொபைலில், அதாவது மூணாவதாக ஒரு மொபைலில் ரெக்கார்ட் பண்ண சொல்லி அதே கியூஆர் கோடை இப்படி காமிச்சு ₹1 பே பண்ணி அந்த ரெக்கார்டிங்கில் ஆப்போசிட் கவுண்டர் பார்ட்டி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த ₹1 ஹிஸ்ட்ரி வந்து நீ கொடு, இப்போ பேமெண்ட் பண்ணால என் கண்ண மட்டும் தான் பேமெண்ட் பண்ணிருக்கான், அந்த ஹிஸ்ட்ரி காமிப்பான். அப்படி நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் காமிக்க சொல்லும் போது நீங்கள் பழைய ப்ரீவியஸ் பேமெண்ட்டை அவங்களுக்குள்ளேருந்து இன்னொரு 10,000 ஏதோ ஒன்று வந்திருக்கும், அந்த டைமில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் யாரும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம தான் பேமெண்ட் பண்ணிட்டானே, டாலர் நம்ம அவனுக்கு கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து மஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. பர்மனன்ட் சஸ்பெண்ட் தான், இதில் வந்து பேச்சுக்கே இடம் இல்லை. சரிங்களா. இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வீடியோ எடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செல்லருக்கு வந்து, அதாவது நான் வந்து பையர், திரும்ப வந்து செல்லருக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, buyer has provided the showing the payment this order. Please kindly check your bank account and confirm the payment. If you have received the payment for this order, please confirm and release this order. In case you have not received the payment, please provide the video showing no payment from buyer this order within 7 hours time. அதாவது 7 மணி நேரம் மறுபடியும் வந்து டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், திரும்ப வந்து ஒரு ரிப்ளைவே பண்ணலை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 hours கிட்ட வெயிட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் வந்து செல்லருக்கு வந்து சொல்கிறாங்க, இன் ஆர்டர் ஃபார் அசிஸ்ட் ஃபாஸ்டர் வேலிடேட். திரும்ப வந்து ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன்ல கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும், அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் யுவர் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர், சர்ச் பேங்க் ஆப்ஸ், பேமெண்ட் மெத்தட் ஆப்ஸ், ஆக்சிஸ் த ஆப்ஸ் ஃப்ரம் த ஸ்டோர். அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து எங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷோ த என்ட்ரி லாகின், அதாவது அங்கே வந்து லாகின் பண்ணுவோம்ல, அந்த யூசர் நேம் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைப்போம்ல, அதை வந்து காமிக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் பாஸ்வேர்டை வந்து ஹைட் பண்ண சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஹைட் த பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டுக்காக நீங்கள் பாஸ்வேர்டு போடுற இடத்துக்கு நேரம் மொபைலை இப்படி தள்ளிக்கோங்க, அந்த மாதிரி வந்து ஹைட் பண்ணுங்கள், காமிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டிரான்சாக்ஷன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஆர்டர் டே டு டுடே. அதாவது இப்போ வீடியோ எடுக்கிற டைம்லேருந்து இதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்கள் அப்பீலில் வந்து பெண்டிங்கில் இருக்கீங்களோ அந்த எல்லா இதுவுமே எங்களுக்கு தெரியணும் அப்படின்றாங்க. வீடியோ மஸ்ட் பி ரெக்கார்டட் யூஸிங் அனதர் ஃபோன் கேமரா. இதுதான் நான் சொல்லியிருந்தேன். சேம் மொபைல் எடுக்கக்கூடாது, வேறு மொபைலில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நோ வீடியோ எடிட்டிங் இன் அலோட், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆர் நாட் அக்செப்டட். திஸ் வீடியோ மஸ்ட் ஹவ் பிரைட் அண்ட் மூவிங் பேக்ரவுண்ட். அதாவது பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் வரணும். நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை விளாண்டுருக்குன்னா அந்த சத்தம் வந்து கேட்கணும். ஏதாவது கார் பைக்லாம் போயிட்டு இருக்க ரோட்லனா அந்த சத்தத்தெல்லாம் நாங்கள் வந்து நோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது நீங்கள் வந்து சைலண்ட்டாக போட்டு நீங்கள் ஏதாவது ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஐ ஹவ் மேட் பேமெண்ட், செல்லர் ஹாஸ் நாட் ரிலீஸ் த கிரிப்டோ அப்படின்னு திரும்ப வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ, ப்ளீஸ் வெயிட் ஃபார் அப்டேட் யுவர் கவுண்டர் பார்ட்டி சேல் டிட் நாட் ரிசீவ் த ஆர்டர் சேட். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவுண்டர் பார்ட்டி பேமெண்ட் வரலன்னு ஆல்ரெடி சேட் பாக்ஸில் சொல்லியிருக்காரு, ஸோ அதனால நான் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்து கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து, ஹாய் செல்லர், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வார்னிங், மஸ்ட் வந்து நோட் பண்ணணும். ப்ளீஸ் ப்ரொவைட் வீடியோ ப்ரூஃப் இஃப் யூ ஹேவ் நாட் ரிசீவ்ட் த பேமெண்ட் திஸ் ஆர்டர் வித்தின் 3 hours, அதர்வைஸ் பைனான்ஸ்
CS will take further action. We will bear no losses from your late response. Besides, this behavior could be considered to faulty and may lead to your account suspension. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்பயும் வந்து எனக்கு ரிப்ளை வரல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாய் செல்லர், திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். ப்ளீஸ் ப்ரொவைட் த வீடியோ ப்ரூஃப் இஃப் யூ cannot receive the payment this order within 1 hour. Otherwise, Binance CS will take further action. We will bear no losses. அதே சேம் சொல்லிட்டு திஸ் பிஹேவியருக்கு திரும்ப வந்து அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, லாஸ்ட் வார்னிங், ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, அப்புறம் லாஸ்ட் வார்னிங். அப்பயும் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணலை. இப்போ இந்த இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த யூசரை பைனான்ஸ் சப்போர்ட் டீம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, பர்மனெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பினான்ஸ் மூலமாக நீங்கள் போயிட்டு USDT எவ்வளோ கிரிப்டோ கரன்சி எதுவும் பை அண்ட் செல் வந்து பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்லுங்க, ஹாய் செல்லர், சின்ஸ் த பையர் பேட் அண்ட் ப்ரொவைட் வேலிட் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட், வி வில் ரிலீஸ் திஸ் ஆர்டர் பிகாஸ் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ வித்தின் த டைம் கிவன். அதாவது நாங்கள் டைம் கொடுத்த முடியும், நீங்கள் வந்து எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வந்து பண்ணலை, அதனால நாங்களே வந்து ரிலீஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு CS ஆர் கம்ப்ளீட்டட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாலர் வந்து நீங்கள் செல் பண்ணுறதுக்கு வரும்போது, இப்போ நான் வந்து பையரை உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பெண்டிங் ஆயிடுச்சு, 2 நாள் கழிச்சு உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது. கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலை, இல்லை கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து எவிடன்ஸ் கேட்டால் கொடுக்கல, இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் 100% வந்து நீங்கள் வேறு பேங்க் மூலமாக, இல்லை வந்து இந்த கார்டு மேலே இருக்கிற நம்பர் சொல்லுங்கள் சார்னு சொல்லி இந்த சைடில் கால் பண்ணி ஏமாத்துறாங்கல்ல, அப்படி கூட நீங்கள் ஏமாறலாம். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து போயிடும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் INRன்னு இருக்குது. இதை நான் வந்து கிட்டத்தட்ட 150 கண்ட்ரிகிட்ட இவங்க வந்து ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏமாற்றணும்னு நினச்சி வர்றவங்கள கண்டிப்பாக இவங்க வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்து யாரும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக மாட்டிப்பீங்க, உங்கள் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். சரிங்களா, இதுதான் என்னோட பர்சனல் சஜஷன். ஸோ இப்படி தான் வந்து இதில் அப்பீல் வந்து பண்ணணும். சரிங்களா, நீங்கள் பாருங்கள், இன்னொரு ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, வெறும் 950 ருபீஸ்க்கு தான் இப்போ வந்து ஆர்டர் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது. இது நான் தான் வந்து அப்பீல் வந்து கொடுத்தேன். எவிடன்ஸ் வந்து கேட்குறாங்க என்கிட்ட. இந்த அப்பீல் என்னன்னா, தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்லேருந்து வந்துருச்சு. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அட் பையர் ப்ளீஸ் do not use third party during the P2P trading. Kindly provide the bank details for a refund next 3 hours. Kindly refund the payment so we can help to cancel this orderன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்டை இங்கே நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத பைனான்ஸ் சப்போர்ட் டீம்லேருந்து வந்து கமெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். சரிங்களா, எங்கே வேணாலும் அப்லோட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணலாம். அவங்க வந்து ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து ப்ரூஃப் வந்து நான் ஆல்ரெடி வந்து சேட்டில் வந்து கேட்டிருந்தேன், அதை வந்து கொடுத்துருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் வந்து ரிப்ளே வந்திருக்கு எனக்கு. நான் இதுக்கு வீடியோ முடிச்சுட்டு தான் நான் போய் பார்க்க முடியும். சரிங்களா, இந்த மாதிரி தான் இதில் வந்து அப்பீல் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பைனான்ஸ் இருந்தாலும் சரி, பிட்கெட்டாக இருந்தாலும் சரி, கேட்வேவாக இருந்தாலும் சரி, கூகாயினாக இருந்தாலும் சரி, இல்லை பைபிட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, P2P மூலமாக நீங்கள் ஏமாற்றலாம்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட அக்கௌண்ட் வந்து போயிடும். உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் வராத பட்சத்தில் பெண்டிங் ஆகுது அப்படின்னா 2 days வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி லேட் டைமில் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறதை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பேங்க் லீவுன்றதுனால நிறைய ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் ஆகும். அதனால் சாட்டர்டே சண்டே வந்து மேக்ஸிமம் P2P வந்து பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.